அப்புறம் வந்து சார் இன்சூரன்ஸ்னாலே வேஸ்ட்டு, இது வந்து இழப்பீடு, எங்கிட்ட இருந்து பணம் போகுது, பணம் பறிக்கிறதுக்காக பணத்தை புடுங்கிறதுக்காக இன்சூரன்ஸ்ங்கிற அந்த போர்வையில மக்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்றாங்க. இதனால எங்களுக்கு மக்களுக்கோ நாங்க எங்களுடைய உடைமைகளான இந்த வாகனங்களுக்கோ என்ன லாபம், அது மாதிரியான ஒரு கேள்விகள் சில மக்கள் இடத்துல இருக்குது. அது சார்ந்த உங்களுடைய விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பா, நிச்சயமா இது ஒரு நல்ல கேள்வி, அனைத்து மக்களுக்கும் போய் சேர வேண்டிய கேள்வி. பொதுவா வந்து நம்ம தனி மனித பார்வையில இதை பார்த்தோம்னா இன்சூரன்ஸுங்கிறது வருஷம் வருஷம் பிரீமியம் கட்டுறோம், நம்மளுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை, இது வந்து வேஸ்டான செலவு தான் அப்படிங்கிற கேள்வி நிறைய மக்களுக்கு இருக்கு. நிறைய கமெண்ட்டுகள்லையும் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஆனா இதை வந்து அந்த பார்வையில நம்ம பார்க்க முடியாது. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு பைக் வச்சிருக்கிற ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னா அந்த பைக்குக்கு வந்து அவர் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் பிரீமியம் செலுத்தியிருப்பார். அந்த பைக்ல அவர் போய் விபத்தாகி இறந்துடுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம தனி மனிதன் அந்த இழப்பை தாங்க முடியுமா, அந்த குடும்பத்தார் அந்த இழப்பை தாங்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தாங்க முடியாது. அவர் ஒரு கைகால் இழப்பு ஏற்படுது, அவருக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்குறாங்க. இதை வந்து யார் கொடுப்பா? அப்போ வந்து இதெல்லாம் ஒரு முறைப்படுத்தி தான் ஒரு இந்த 1000 ரூபாயா பல லட்சம் மக்கள்கிட்ட பல கோடி மக்கள்கிட்ட வாங்கி தான் இந்த இன்சூரன்ஸுங்கிற அமைப்பு IRDA நடத்துறாங்க. இதன் கீழே தான் இத்தனை இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் வர்றாங்க. அப்போ வந்து பல லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட நம்ம பிரீமியத்தை வசூலிச்சு அதை ஒரு IRDAங்கிற ஒரு அமைப்பு மூலமா நம்ம அரசாங்கங்கள் நிர்வகிச்சு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த தொகையை கொடுக்கறதுக்காக தான் இன்சூரன்ஸ்ன்றது நம்ம லாபம் அடைகிறதுன்றது அதுக்கு தனியா இன்சூரன்ஸுங்கெல்லாம் இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த வாகன இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வேஸ்டான செலவு கிடையாது. இதை வந்து அந்த பார்வையில நம்ம அணுகக்கூடாது. இது வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த அனைவரும் சேர்ந்து அவருக்கு உதவி செய்யற மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த இன்சூரன்ஸ்ன்றது. இதை வந்து நம்ம தனி மனிதனா எடுத்து செய்ய முடியாது. இது வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பா இருக்கணும். இது வந்து முறைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பா அரசாங்கத்தின் மூலமா கண்காணிப்புல இருக்கணும். அப்படிங்கிறதுக்காண்டி தான் IRDAன்ற அந்த ரெகுலேட் பண்ணக்கூடிய அந்த அமைப்பை அரசாங்கமே வச்சு இந்த இன்சூரன்ஸ் பிரீமியத்தை ஒவ்வொரு கம்பெனிகளையும் கொடுத்து அவங்க வந்து பிரீமியம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம இந்த தொகையில தான், இந்த அடிப்படையில தான் இந்த விஷயத்த நம்ம அணுகும். அப்படி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு அரசாங்கங்களுக்கு நம்ம வரி கட்டுறோம், வீட்டு வரி கட்டுறோம், அது வரி நமக்கு வரப்போகுதா? அப்படி கிடையாது. இது மாதிரி அரசாங்கங்களுக்கு நம்ம பல வகையில வரிகள் கட்டுறோம். இதெல்லாம் வச்சுதான் அவங்க அரசாங்கத்தை நடத்த முடியும். அது மாதிரிதான் ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு பல லட்சம் ரூபாய்க்குள்ள அவங்க வாகனங்கள் சேதாரம் ஆகுது, அவங்க வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும்போது பல லட்சங்கள் சேதாரம் ஆகும், அவங்களுக்கு உயிரிழப்புகள் ஏற்படும், உடைமை இழப்புகள் ஏற்படும். அப்ப இதெல்லாம் நம்ம வந்து சரி செய்யணும் அப்படின்னு பல லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட பல கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட வாங்கக்கூடிய பிரீமியங்கள் தான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேருது. அதனால இந்த பார்வை தான் வந்து சரியா இருக்குமே ஒழிய இந்த இன்சூரன்ஸ்னால எனக்கு என்ன அப்படின்னு தனி மனிதனா இந்த விஷயத்த நம்ம அணுக முடியாது அப்படிங்கிறத இதுக்கான பதிலா. அதாவது புலம்பக்கூடிய மக்களுக்கு புரியக்கூடிய வகையில பூர்த்தியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி.